இப்போ நான் பெருமைக்காக சொல்ல, இப்ப நம்மளுக்கு இதுல நிறைய விஷயங்கள் எழுதி வச்சுக்கோம் லிட்ரேச்சர், சங்கம் லிட்ரேச்சர்ல. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப மகாவம்சத்தை பத்தி சொல்றீங்க, இன்னும் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இதிகாசங்கள், காப்பியங்கள் சிலர்லாம் எழுதி வச்சுப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து அசுரர்கள் இல்ல கருப்பா இருப்பாங்க, இந்த எப்படி சொல்றது, ஒரு மாதிரிலாம் சொல்லுவாங்க, ராட்சசர்கள், இல்ல மகாவம்சம் இது மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு என்ன ப்ரௌடா இருக்குன்னா, நம்மளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வழக்கம் பழக்கம் எல்லாத்தையும் எழுதிருப்பாங்க தவிர்த்து யாரையுமே ஆன்டகரைஸ் பண்ணி அவனை அழிக்கணும், இவனை ஒழிக்கணும், எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி இல்ல. அப்படி சொல்ல முடியாது. நம்மளும் போர் நடந்ததை வந்து டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க. இல்லைங்க, பேசிக்கா எப்பவுமே வந்து வரலாறு என்பது வெற்றி பெறுபவர்களால் எழுதப்படுது. நம்ம சில இடங்கள்ல தோத்துருக்கோம், தோத்த வரலாறு நம்ம தலையில நிக்குது, அவ்வளவுதான். சோ நம்ம வெற்றி பெற டைம்ல நம்ம வந்து நம்மள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி தான் நம்ம எழுதிருப்போம். சோ இது வந்து பேசிக்கான ஒரு ஹியூமன் நேச்சர். ஆனா தமிழர்கள் ஒரு பக்குவமான ஒரு இனம். நம்மளுடைய வெற்றிகளை வந்து நம்ம ஒரு அறத்தின் அடிப்படையில அந்த வெற்றி அடையறோமாங்கிறதா நம்ம எப்பவே பார்த்து, எந்த இனத்தையும் போய் அழிக்கணும் அந்த மாதிரி இல்ல. நம்ம வந்து ஒரு ஜெனோசைடல் குரூப்பா என்னைக்குமே நடந்துகிட்டு கிடையாது. நமக்கு தேவையான நேரத்துல போர் செய்யவும் தயாரா இருந்திருக்கோம், கடல் கடந்து போயும் கூட போர் செஞ்சிருக்கோம். ஆனா அங்க போர் செஞ்சுட்டு அங்க இருக்க மக்களை நம்ம எராடிகேட் பண்ணல, அவங்க கிட்ட நம்மளோட கல்ச்சரை வந்து போய் டாமினேட் பண்ணி திணிக்கல. அவங்களா விருப்பப்பட்டு அந்த கல்ச்சருக்குள்ள வராங்கன்னா அக்செப்ட் பண்ணி நம்ம பரப்பி இருக்கோமே ஒழிய போய் திணிக்கிற வேலையை நம்ம பண்ணதே இல்லை. அதனாலதான் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் போனாங்களோ அங்கங்க இருந்துலாம் அவங்களோட இன்ஃபுளுன்ஸ் நம்ம வாங்கியிருப்போம், நம்ம இன்ஃபுளுன்ஸ் அவங்க வாங்கியிருப்பாங்க. ஆனா எராடிகேஷன் நடந்திருக்காது. கல்ச்சுரல் எராடிகேஷனோ எத்திக்கல் எராடிகேஷனோ எங்கேயுமே நம்ம பண்ணதே கிடையாது. அதனாலதான் தமிழ்நாட்டில் இத்தனை பழங்குடி மக்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க. மற்ற நாடுகள்ல நீங்க போய் பாருங்க, பழங்குடி மக்கள் பெரிய இன்னைக்கு வரைக்கும் நம்ம காடுகள்ல இந்த பழங்குடி மக்கள், அந்த பழங்குடி மக்கள், வட இந்தியாவில இருந்து வந்த பழங்குடி மக்கள் எல்லாம் காட்டுக்குள்ள ஏறி உட்காந்துருக்காங்கல்ல. காரணம் என்ன? நம்ம அலோவ் பண்ணிருக்கோம். நம்ம வந்து யாரையுமே அப்படி வந்து ஒரு வெறுத்து ஒதுக்குற கூட்டம் கிடையாது. இன்னைக்கு நம்ம அலோவ் பண்ணிட்டு இருக்கிறதும் இந்த ஒரு காரணத்தினாலதான். ஆனா பட் சம்டைம்ஸ் ஒரு பாசிட்டிவான விஷயம் கூட நமக்கு நெகட்டிவாக மாறலாம். அதையும் நம்ம மனசுல வச்சுக்கணும். அதுக்காக கொஞ்சம் அவேரா இருக்கணும். அதுக்காக அலோவ் பண்ணக்கூடாது இல்ல, அலோவ் பண்றவங்க இங்கே தங்கிராம இருக்கிறதுனாச்சும் நம்ம வழிவகையில செய்யணும். சரி, இப்போ ஈழத்தமிழர்களை பத்தி வந்து கேட்கலாம், இல்ல வந்து மண்ணின் மைந்தர்களான அங்க இலங்கையிலேயே ரொம்ப பூர்வக்குடிகளா இருக்கக்கூடிய தமிழர்கள் பத்தி பேசலாம். அதாங்க ஈழத்தமிழர். அதான் ஈழத்தமிழர். இல்ல நிறைய பேர் புரியாதுல்ல, அதனால சொல்றேன் நான். ஈழத்தமிழர்னா மண்ணின் மைந்தர்கள், மலையக தமிழர்கள் தான் தமிழ்நாட்டுல போனோம். அதனாலதான் தனித்தனியா பேசலாம்னு சொல்லிட்டு. சோ பேசிக்கலி